சாப்பிடுவாங்க. வயிற்று வலி இருந்தாலும் அந்த நேரத்துல 10 நிமிஷத்துல காணாம போயிடும். இதனால எவ்வளவு பேர் வயிற்று வலி இருந்தாலும் எவ்வளவு பெரிய வயிற்று வலி இருந்தாலும் சரி ஓகே நல்லாயிருவாங்க. பிசிஓடி இருந்தாங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகி போயிடும். அடுத்து 3ஆம் மாசத்துல அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. ஆனா 3 மாசத்துக்கு கண்டிப்பா வந்து சாப்பிடணுங்க. எவ்வளவு நாளைக்கு சாப்பிடலாம்க்கா? 3 மாசத்துக்கு தொடர்ந்து எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்? 3 நாளைக்கு சாப்பிட்டா போதுங்க. 3 நாளைக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நிறைய பேருக்கு ஆண் பெண் இருப்பாளருக்குமே குழந்தை இல்லை, பல வருஷமா குழந்தை இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னாலையும் அவங்களுக்கு ஆண் மாற்றுத்தன்மை பெண் மாற்றுத்தன்மை இருக்கு, கர்ப்பப்பையில பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்குன்னு வைங்களேன். அவங்க இந்த மூலிகைகள் எவ்வளவு நாள் எடுத்தா அந்த குழந்தை பேரு கிடைக்கும்? கரெக்டா 3 மாசம் தான். 3 மாசம் தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அசுஸ்பர்மியா அணுக்களே இல்ல. ஆமா. அவங்களுக்கு ஓகே, நம்ம கிட்ட வந்து பார்த்து குழந்தை ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு சினிமலையம். ஓ. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய அன்னக்குடியம்மா இருக்காங்க. அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் இந்த மலைவாழ் கிராமத்தில் செய்வீங்க அப்படின் போது, தம்பி இந்த மருந்தை நான் கொடுத்து இப்போ ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் பெயின்ஸ் பிறந்திருக்கு, இங்கே பாம்புகளை ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர், அவருடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய துணைவியார் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இப்போ ரீசனாக தகவல். இதுக்கு முன்னாடியெல்லாம் கணக்கே இல்லை, அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படிப்பட்ட மருந்துகள் உண்மையாகவே இருக்கா அப்படின்னா இருக்குன்றாங்க. அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கங்க அக்கா, எப்படி கேட்குறீங்க? நல்லா இருக்குங்கண்ணே. அக்கா, இந்த மூலிகை வந்து நம்முடைய கிராமப்புறங்களில் என்ன பேரில் சொல்லுவாங்க? என் கையில் நிறைய மூலிகைகள் மருந்துகள் கொடுத்துருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு பச்சையில் மூலிகைகள் வச்சுருக்கிறீங்க, இது என்கிட்ட கொடுங்கக்கா, நான் வேணுமதை பிடிச்சிக்கிறேன். சொல்லுங்கக்கா, இதில் என்ன மாதிரியான தகவல் மக்கள் சொல்லி போகிறீங்க? இப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு இது எப்படி குழந்தை வரத்தை கொடுக்கும்? அது எப்படிங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த காய் பேர் வந்து கல்லடைப்பான்னு சொல்லுவாங்க. கல்லடைப்பான், கல் உடைப்பான், கல் உடைப்பான். இதுக்கு பல மூலிகை பேர் இருக்கு, பேர் இருக்கும். ஆனா இது வந்து பிசிஓடி அதெல்லாம் இருந்து கிளியர் ஆயிரும். அவங்க பீரியட் ஆகிற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு காலையிலேயே இங்கே வெறும் வயிற்றுல தண்ணி கூட குடிக்கக்கூடாது. ஓ, வெறும் வயிற்றுல வரணும்? ஆமாம், வந்துருவாங்க. நான் இப்படி இது உடச்சி சின்ன வெங்காயம் 3, 2 மிளகு, இந்த 3 வச்சு தட்டி கொடுத்துருவேன். நல்லா சாப்பிடுங்கம்மா, கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவேன், ஓகே சாப்பிடுங்க அப்படின்ட்டுருவேன். அவங்க சாப்பிட்டா இருப்பாங்க. சாப்பிட நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க, ஹெல்த்தியா இருக்குங்க. ஓகே ஓகேக்கா, ஓகே ஓகே, நல்லதுக்கா. அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. வயிற்று வலி இருந்தாலும் அந்த நேரத்தில் 10 நிமிஷத்துல காணாம போயிடும். இதனால எவ்வளவு பேர் வயிற்று வலி இருந்தாலும் எவ்வளவு பெரிய வயிற்று வலி இருந்தாலும் சரி ஓகே நல்லாயிருவாங்க. பிசிஓடி இருந்தாங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகி போயிடும். அடுத்து 3ஆம் மாசத்துல அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. ஆனா 3 மாசத்துக்கு கண்டிப்பா வந்து சாப்பிடணுங்க. எவ்வளவு நாளைக்கு சாப்பிடலாம்க்கா? 3 மாசத்துக்கு தொடர்ந்து எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்? 3 நாளைக்கு சாப்பிட்டா போதுங்க. 3 நாளைக்கு, 3 மாசம் 3 நாளைக்கு சாப்பிடணும். ஆமாங்க. இப்போ ஆண்களுக்கு ஆண் மாற்றுத்தன்மை, பெண்களுக்கு பெண் மாற்றுத்தன்மை இருந்தா பெண்கள் மட்டும் சாப்பிடணுமா இல்ல ஆண்களும் சாப்பிடலாமா? இது வந்து பெண்கள் சாப்பிட்டா போதும். இது பெண்கள் சாப்பிட்டா போதும். சரி, ஆண் மாற்றுத்தன்மையா இருக்கு அது இந்த இதுக்குள்ள முருங்கைப்பூ, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அப்ரூட் பருப்பு, சாரா பருப்பு, இது எல்லாமே இதுல இருக்கு. சரி, முருங்கைப்பூ பசுநெய்யில பொரிச்சு எடுத்து தண்ணி வச்சிடணுங்க. அப்புறம் இதெல்லாம் வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி அந்த முருங்கைப்பூக்குள்ள போட்டுருவணுங்க. கலந்து அவங்களுக்கு காலையில மாலையில சாப்பிட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் குடிங்க அப்படின்ற. இது சாப்பாட்டுக்கு முன்னாடி இதுல ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்குங்க. 1/2 டம்ளர் பால் குடிச்சுக்குங்க. இவ்வளவுதான். அவங்களுக்கு அணுக்களே இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அணுக்களே இல்ல. ஆமா, அவங்களுக்கு ஓகே, நம்ம கிட்ட வந்து பார்த்து குழந்தை ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு சினிமலையம். ஓ, இது எனக்கு கையில அந்த பொடி வச்சிருக்கீங்க? ஓ, இது வந்து முருங்கை பொடி. இது வந்து பல மூலிகைல போட்டு அந்த முருங்கை பொடியில் போட்டு வச்சிருக்கிறேன். ஓ, முளகு, அதாவது முருங்கை கீரை பொடியில பல மூலிகைகளை சேர்த்திருக்கீங்க. இது என்ன பண்றதுக்கா? இது காலையில எந்திரிச்சு டீ குடிக்கிற மாதிரி கசாயம் வச்சு குடிச்சிட்டாங்களா உடம்புக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். ஓகே, சுறுசுறுப்பா இருப்பாங்க. சோர்ந்து போய் இருந்தாலும் கூட நான் வேலை செய்யறேன், கொஞ்சம் சும்மா இருக்கிறியா அப்படிம்பாங்க, வேலைக்கு ஓடிடுவாங்க. இந்த சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நன்மை இருக்கு, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்குன்றீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நிறைய பேருக்கு ஆண் பெண் இருப்பாளருக்குமே குழந்தை இல்ல, பல வருஷமா குழந்தை இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமா குழந்தை இல்ல அப்படின்னாலையும் அவங்களுக்கு ஆண் மாற்றுத்தன்மை பெண் மாற்றுத்தன்மை இருக்கு, கர்ப்பப்பையில பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்குன்னு வைங்களேன். அவங்க இந்த மூலிகைகள் எவ்வளவு நாள் எடுத்தா அந்த குழந்தை பேரு கிடைக்கும்? கரெக்டா 3 மாசம் தான். 3 மாசம் தான். பிசிஓடி இருந்தா மட்டும்தான் 4 மாசம். 4 மாசம் ஆகும்.
உயிரணுக்களே இல்லை அசஸ்பர்மியா அப்படின்றவங்களுக்கு இது கேட்கும். கண்டிப்பா கேக்குங்க. ஓகே, இப்போ அது மாதிரி பிரச்சனைங்க குடும்பத்தோட உங்ககிட்ட வரணும். ஆமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வரணும், நாடி பிடிச்சி பார்ப்பேன், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, திருப்தியா வருவாங்க. இப்போ கூட வெள்ளோட்டுல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்ததும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அம்மா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துக்கு இன்னைக்கு நல்லா இருக்க அப்படின்ட்டாங்க. நண்பர்களே, இதனுடைய பேர் வந்து பெரிய கள்ளி முள்ளியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு வகை சின்ன கள்ளி முள்ளியான் இருக்கு. இந்த கிராமப்புறங்கள்ல, அதுவும் மலை சார்ந்து இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கள்ளி முள்ளியானை தொடர்ந்து அவங்களுடைய வீட்டுங்களில் வாரம் 2 முறை 3 முறை சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்க மலைக்கு கூட மருத்துவமனை பக்கம் இந்த நாள் வரையும் பெருசாக போலைங்க. அவங்க தனியாக தான் வாழ்வாங்க, கூட்டமாக வாழ்வாங்க, தனி கிராமத்தில் இருப்பாங்க, கூட்டமாக வாழ்வாங்க. திருவிழாக்கள், பெரிய பெரிய கோயில்கள் நடக்குது, திருவிழாக்கள் நடக்குது, கல்யாணங்கள் நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில மணிகள் இது மாதிரிலாம் விற்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் இது போல் உள்ள உணவுகள். அவங்களுடைய உணவில் வாரம் 2 முறை 3 முறை தேவைப்படும் போது சாப்பிட்டு வர்றது தான் அதனுடைய ரகசியம். ஏன்னா அது மாதிரி எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் இது அவங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்டும் பார்த்துருக்கேன். நான் சாப்பிட்டு கூட 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகும். எங்களுடைய ஊரில் இது மாதிரி டென்ட் போட்டு தங்குவாங்க. அப்போ சமைக்கும்போது இந்த எண்ணெய் சட்னி கேட்கும்போது அப்போ கொடுப்பாங்க. இதுதான் அந்த ரகசியம்னு சொல்லுவாங்க அவங்க ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு. அக்கா சொல்கிறதும் ஒரு வகையில் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஏன் அவங்களாம் ஹெல்த்தாக இருந்தாங்க, ஏன் அவங்களுக்கு ஆண் மாட்டுத்தன்மை பெண் மாட்டுத்தன்மை இல்லை, ஏன் அவங்க முழங்கால் மூட்டு வலிகள் அவங்களுக்கு இல்லை, ஏன் அவங்க ஒபெசிட்டி பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க, அதே மாதிரி ஹெல்த்தாக ஏன் இருக்காங்கன்றது இப்போ நான் ஞாபகம் வருதுக்கா. நீங்கள் சொன்ன பின்னாடி ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க இது மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்க. அது இது பஜ்ஜியாக சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சட்னி மாதிரி செஞ்சு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. என்ன நேயர்களே, உங்களுக்கும் பல வருஷமாக குழந்தை இல்லையா? யோசிக்கவே வேண்டாம். இப்படிப்பட்ட மருந்துகள் மலைவாழ் கிராமத்தில் அற்புதமாக செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வணக்கம்.